ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த நம்மளுக்கு கேப் அப் வந்து இந்த 25,333க்கு மேலே கொடுக்கணும். அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகும். கேப் அப் ஆகி நம்மளுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அப்சைடில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த 25,333 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கேப் டவுன் தான் இருக்காங்க. இந்த கேப் டவுன் என்ன காரணத்துக்காக இந்த கேப் டவுன் வந்திருக்கு, இது எதனால் இவ்வளோ பாயிண்ட்டு கேப் டவுன் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நேற்று வந்து அப்சைடில் லெவல் கொடுத்துருந்தோம். 25,500 நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஆனால் கேப் அப் ஆகி தான் நம்மளுக்கு அங்கே லெவல் போகணும். ஓகேவா? அந்த லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட், ஓகே. நம்ம வந்து இப்போ இந்த கேப் டவுன் ஆனதுக்கான காரணம் ரீசன் எடுத்துக்குவோம். ஓகேவா? இந்த 25,333 வச்சு அப்படியே மேலே கொண்டு போங்க. பாக்ஸோட 50% அப்படியே வச்சு கீழே கொண்டு வாங்க. கரெக்டாக 90 பாயிண்ட் வருதா நமக்கு? எதுக்காக இன்றைக்கி 90 பாயிண்ட்டு கீழே கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த பாக்ஸ் தியரி கான்செப்ட் நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? வேறு ஒன்றுமே இல்லை. அதே லோ நேற்றுக்கு அந்த 50% முடிச்சுட்டு வந்த லோ, அந்த இதில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 88 பாயிண்ட்டு வரும். நீங்கள் அந்த இதோட லோவில் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 வரும். ஏன் அதுக்கு மேலே விக்கு இதில் வந்து பெருசாக விக்கு விட்டுருக்காங்க, இதில் வந்து சின்னதாக ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன ரீசன்? கரெக்டாக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் அந்த 90 பாயிண்ட்டு கிடைக்கும். அப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க இது எல்லாத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன மேனிப்புலேட், அவ்வளோதான். 88. ஓகேவா? ஆனால் இந்த 2 பாயிண்ட்டு, இந்த 3 பாயிண்ட் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். 90 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 90 பாயிண்ட்டு தான் நமக்கு. அந்த கணக்கு தான். இந்த 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்லாம் நம்மளுக்கு கணக்கே கிடையாது. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே லெவல் உங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா 25,500 நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். ஓகேவா? மார்க்கெட்டில் அப்படியே கொண்டு வாங்க. 25,500 என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஆல்ரெடி 25,500 வச்சுருக்கேன். 166 பாயிண்ட்டு வருது நமக்கு. ஓகேவா? அதே 166 பாயிண்ட்டை நீங்கள் கீழே கொண்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதே இடத்துலேருந்து அப்படியே 166 பாயிண்ட்டு. புரியுதா? எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிளியராக போட்டு காமிச்சிட்டேன், ஸ்கேல் வச்சு அளந்து காமிச்சிட்டேன். ஓகே, சரி. இந்த 166க்கு மேலேயும் இவங்க போயிருக்காங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் இன்றைக்கி இதில் வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஹை எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். எவ்வளோ வந்திருக்குது? அதில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. 25 பாயிண்ட் வருது. கரெக்டாக? அப்படியே நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம், அதே ஹையில் வச்சு அப்படியே மேலே கொண்டு போங்க. இன்றைக்கியோட ஹை எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு? அதே 25. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இதை வந்து ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாக்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் அந்த பாக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதே லெவலில் நீங்கள் அங்கே போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா?
50% எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது இந்த தான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை இப்படி பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் இந்த இதுலேயே. இப்போ இதே பாக்ஸையே அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன இதாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 10 பாயிண்ட் வருதா இந்த இதில்? அப்படியே மேலே கொண்டு போங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த 14 பாயிண்ட்டு 10 14 அவ்வளோதான். இதுதான் மார்க்கெட்டு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு இது மூலயமா ஒரு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, அகைன் அடுத்தது நம்ம பாக்ஸோட கான்செப்ட்டு. ஓகேவா? இந்த பாக்ஸோட கான்செப்ட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கரெக்டாக இன்றைக்கி மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் அந்த பாக்ஸோட 50%, நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பாக்ஸோட 50%. அதே போல் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு மேலே கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட 50% மேலே போனாங்க. இன்னமும் அந்த பாக்ஸோட 50% மேலே தான் இன்றைக்கும் ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸாக கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? சரி, ஓகே. இது மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அடுத்தது நம்ம ஃபிஃப்டூவில் இருக்குது நமக்கு. ஓகேவா? இந்த ஃபிஃப்டூவில் நம்ம 25,500 அதிலேருந்து எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம அந்த லெவல் தான் நம்ம சொன்னோம். ஓகேவா? 25,500 சாரி 12 மாற்றி போட்டேன். ஆல்ரெடி காலையிலே ஒரு காலையிலே ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்ன ப்ரோ இன்றைக்கி ட்ரேட் எப்படி இருந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். நான் அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது இன்றைக்கி மார்னிங்கே 50% வந்து 75% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. அதனால் நோ ட்ரேடு அப்படின்றத அவர்கிட்ட கிளியராக சொல்லியிருந்தேன். மெசேஜ்லேயே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, அந்த நண்பர்கிட்ட. இன்றைக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த 75%, கிளியராக புரியுதா? இதை தான் நான் வந்து உங்களுக்கு இதுக்கு நேற்று இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே ஒரு 1 ஹவர் வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கிளியர் பண்ணி வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இதை வந்து 500 இல்லை, நீங்கள் இந்த பாக்ஸோட 50% மேலே இருக்கிற பாக்ஸோட டாப்பில் வச்சு பார்த்தாலும் சரி தான். சரியா? கீழே இருக்கிறத பாக்ஸோட டாப்பில் வச்சு பார்த்தாலும் சரி தான், இல்லை கீழே இருக்குது அந்த இதில் வச்சு பார்த்தாலும் சரி தான், உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். இன்றைக்கோடது எப்படி நடந்திருக்குன்றது கரெக்டாக அந்த 75% அண்ட் 50% இதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் நடந்திருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக. உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்குன்றது? சரி, அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். அடுத்தது நான் இப்படி ஒவ்வொரு கன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம பார்க்கணும், அதை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அதை மார்க் பண்ணியே காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேவா? ஹை மார்க் பண்ணிட்டோமா? இங்கிட்டு லோவையும் மார்க் பண்ணுறோம். என்ன நடந்திருக்கு இன்றைக்கி ட்ரேடு? எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிருக்குது? அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கான காரணமும் நான் சொல்லிட்டேன். இங்கே கீழே என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாங்களோ 25% கொடுத்தாங்களோ
அதே 25% தான் மேலே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி நம்ம பார்த்தாலும் கீழே 10 பாயிண்ட்டு மேலே 14 பாயிண்ட்டு, அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஓகேவா? இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த 5 மினிட்ஸ் கேண்டலையும் மார்க் பண்ணுங்கள், கிளியராக தெரியும் இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குது, எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ தெரியும். கீழே மார்க்கெட்டு ஃப்ரைடேவோட இது இப்போ நம்ம போட்டிருக்க வந்து ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு மேலேயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. வந்து நம்மளுக்கு இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க, மேலே அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணலை. அதுக்கப்புறமா தான் ஈவினிங் மேலே தான் நம்மளுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. பிரேக் அவுட் பண்ணி திருப்பி அகைன் கீழேயே அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளேயே வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 மினிட்ஸில் அதாவது ஃப்ரைடே 5 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்சைட்லேயும் இல்லை அப்சைடில் மட்டும்தான் பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சு கீழே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சரியா? இப்பையும் நம்மளுக்கு இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பத்தாது. ஏன்னா என்ன ஒரு ரீசன், இந்த 25,333க்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணால் கண்டிப்பாக கீழே டவுன் சைடில் வந்தே ஆகணும். இன்றைக்கி நடந்திருக்குது என்ன ப்ரோ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளை எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி ஒரு செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட்டை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன புரிதல் தான் நான் உங்கள்கிட்ட ஏற்படுத்தணுன்றது என்னோட ஒரு தாக்கமாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரைடேவோட கான்செப்டை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோடது வீடியோலே பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து 55 போட்டு நேற்று உங்களுக்கு லெவல் 220 சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 65. ஓகேவா? சரி, இந்த இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 65, 80, 26. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன எப்படி ஆயிருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே கொண்டு வாங்க. என்ன ப்ரோ வந்திருக்கு, அதில் 65, இதில் 66, அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரெண்ட்டு ஒரு பாயிண்ட்டு தான். இதே பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே வந்து நம்ம சொன்ன கால்குலேஷன் படி நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது கிளியராக தெரியும். அதை தான் நான் சொல்கிறேன் திருப்பியும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, வேணால் உங்களுக்கு அதே கால்குலேஷனை நான் உங்களுக்கு போட்டு வேணால் காமிக்கிறேன், நீங்கள் திருப்பி வேணால் பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். என்ன மார்க் பண்ணோம், எவ்வளோ சொன்னோம், 66.15 ப்ளஸ் மைனஸ் 26. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வாங்க நம்ம கால்குலேட்டர் போவோம். ஓகேவா? கால்குலேட்டர் போனோம்னா உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் வரும். 66.15. ஓகேவா? இன்ட்டு நம்ம 26 சொல்லியிருந்தான், அதில் வந்து 2 + 6 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இதில் 2 + 6னா என்ன, 8. ஆமாம், 2 + 6 8 போட்டுக்குங்க. ஓகேவா? 529 வருது. இதோட 0.5 அவ்வளோதான். இந்த பக்கம் இருக்கிற 15 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த 5 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 5 மட்டும் ஆட் பண்ணுறோம். 8.5. ஓகே, மொத்த டோட்டல் எவ்வளோ வருது, 562 வருது. ஓகேவா? இதை வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படியே இது பண்ணிடுங்க. டிவைடட் பை 5. அப்போ எவ்வளோ வருது நமக்கு, 112 பாயிண்ட்டு நம்மளுக்கு வருது. ஓகேவா? இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குது, இன்றைக்கி ஹை டு லோ நீங்கள் போட்டு பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 112 பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி. இது லோ, அது ஹை. எவ்வளோ ப்ரோ வந்திருக்கு, 115. நான் சொல்கிறது அந்த 3 பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் ப்ரோ பண்ண மாட்டோம், அந்த 3 பாயிண்ட்டு
சர்வசாதாரணமாக இது பண்ணுவாங்க. இது இப்படியும் நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு மேலே ஆல்ரெடி 3 பாயிண்ட் இந்த 2 நாளாக உங்களுக்கு வந்து அந்த 3 பாயிண்ட்லேயே போயிட்டுருக்குது. இன்றைக்கும் இந்த 3 பாயிண்ட்லேயே வருது அப்படின்றது இப்படியே நான் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து அப்படி சொல்லலை. இந்த 3 பாயிண்ட்ன்றத வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் இந்த 3 பாயிண்ட்ன்றது. அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்குள்ளேயே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் ஆகலாம், இல்லை கேப் டவுன் ஆனாலும் ஆகலாம். கேப் அப் ஆனாலும் கூட நமக்கு தேவையான லெவல் எதுன்னு பார்த்திங்கன்னா 25,333. சரியா? அந்த இடத்துக்கிட்ட போனால் நம்ம ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அந்த ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது எதுக்கான என்ன ரீசன்றதை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை போய் கிளியராக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த இது வந்து நம்மளுக்கு சப்போஸ் அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி போகிறாங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மேலே பாக்ஸ் தேரி கான்செப்ட் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லெவல் தெரியும். ஓகேவா? இந்த லெவல் அது தாண்டினாங்கன்னா 25,500. ஓகேவா? இந்த லெவல் இருக்குது. கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா நம்ம எப்பயும் சொன்னது தான் 25,050 அந்த லெவல் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 25,050ஐயும் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும். ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த 2 வீக் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 75% உங்களுக்கு வந்து டவுன் சைடில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட அனாலிசிஸ் படி ஒரு 75% வந்து டவுன் சைடில் வரணும். மீதி 25% தான் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதனால சொல்கிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மேலே பாக்ஸ் தேரி கான்செப்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மேலே இருக்கிற பாக்ஸ் தேரி கான்செப்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்க லெவல் 25,500. ஸோ அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, போக முடியாது. அப்படியே போனாங்கன்னா அது வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஒரிஜினலான ஒரு மூமெண்ட் வந்து அதாவது எப்படின்னா அந்த அப் மூமெண்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன 25,350 அங்கேருந்து தான் ஒரிஜினல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பையர்ஸு அப் மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டினா மார்க்கெட் எங்கே போனாலும் சரி திருப்பியும் அகைன் வந்து இந்த லெவலுக்கு கீழே இறக்கி கொண்டு வந்து தான் ஆகணும், கொண்டு வந்து தான் தீருவாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட கான்செப்ட்டு. நாளைக்கு லெவல்ஸு எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா திருப்பியும் அகைன் வந்து ஒரு டைம் நீங்கள் போட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். ரெண்டாவது நான் சொல்கிற இந்த லெவல்ஸை வந்து இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லா லெவல்ஸுமே. சரியா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெறும் கேட்டுட்டு மட்டும் விட்டுறாமல் உங்களோட மொபைலில் நீங்கள் போட்டு பாருங்கள், இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு பாருங்கள். அது போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்களும் இதை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன்றதுக்காக மட்டும் அதை கேட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் நாளைக்கே நான் வீடியோ போடாட்டினாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகேவா? என்னைய டிபெண்ட் பண்ணியே நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட்டு. நம்ம சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த புரிஞ்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் கொஞ்சம் பயனடைவாங்க. தேவையில்லாமல் ட்ரேட் பண்ணி, அதாவது மணி லாஸ் பண்ணி தெரியாமல், தேவையில்லாமல் இல்லை, தெரியாமல் ட்ரேட் பண்ண தெரியாமல் ட்ரேட் பண்ணி மணி லாஸ் பண்ணக்கூடாது ரீட்டெய்லர் யாரும். ஸோ நான் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து ஒரே விஷயத்த மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரீட்டெய்லர் இனிமேந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதே. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாதமாக நம்ம
பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்னால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அடித்து ஒரு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இல்லை மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஒரு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஏன் லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் டேரிஃப் போட்டப்போ கூட ஹெச்என்பி விசா இந்த ப்ராப்ளம் வந்தப்போ கூட எல்லாருமே சொன்னாங்க கீழே டவுன் சைடில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ கூட சொன்னேன் இல்லை டவுன் சைடில் போனாலும் திருப்பி அகைன் வந்து அப் சைடில் போகும் அப்படின்றத நம்ம சொன்னோம். அதே மாதிரி அப் சைடில் போச்சு. திருப்பி அகைன் வந்து ஒரு நம்ம போட்டிருந்த லெவல் வந்து கிளியர் பண்ண உடனே நான் அங்கேருந்து நான் சொன்னேன், இல்லை ப்ரோ இன்றைக்கி இந்த இதுலேருந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலையும் வந்து ஒருத்தவர் வந்து கிளியராக ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார். அதுதான் ஹெச்என்பி விசா எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு ப்ரோ, அப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கேப் டவுன் தான் ஆகும், டவுன் சைடில் தான் போகும் அப்படின்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம மெசேஜில் ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், கன்ஃபார்மாக சொன்னேன். என்ன ரீசன்? நம்ம லெவல் கீழே இருக்குது, இதுக்கு மேலே மார்க்கெட் போக மாட்டாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்கன்றதை விட கீழே இறக்குறதுக்கான ஒரு நியூஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் சொன்னனால அவரே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எப்போ இவ்வளோத்துக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாரு, மற்றவங்க எல்லாருமே கேப்பப் ஆகும் இல்லை அப் சைடில் போகும்னு சொல்கிறாங்க, இவர் மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக கீழே டவுன் சைடில் தான் கேப்பப் 80% வந்து கேப் டவுனில் தான் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்றத அவரே கொஞ்சம் இது பண்ண தான் ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே கிளியராக தெரிஞ்சிருக்கும், அவர் நோட் பண்ணியிருந்தாங்க, கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ அகைன் இன்னொரு விஷயத்தை ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த 1 மணி நேரம் வீடியோ பார்த்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு பிரதர் ஒருத்தவர் மெசேஜ் பண்ணியிருந்தார், அந்த அக்டோபர் மாதம் நம்ம 1ஆந்தேதி நம்ம கொடுத்துருந்தது இந்த மந்த்து ஃபுல்லாக அதுதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படி கிடையாது ப்ரோ. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இப்போ அப் சைடில் மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். இப்போ 15 டேஸ் ஆச்சு. இந்த 15 டேஸில் அவங்க வந்து அந்த இது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணலை. அகெயின் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு கீழே டவுன் ட்ரெண்டில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணாலும் 25,500 நம்மளுக்கு பாக்ஸ் தேரி மேலே கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் போவாங்க, அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 75% வந்து டவுன் ட்ரெண்டு தான் ஆகும்னு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். என்ன ரீசன்? பேக் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தது இதுதான் நடந்திருக்கு, மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து ரிப்பீட்டடாக தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பின்னாடி என்ன நடந்ததோ அதை தான் இப்போ பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குதோ அதை தான் வரும் காலங்கள்லையும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம சொல்கிறது தான் இந்த மாதம் இந்த வீக்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் 75% வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு சின்ன இதாக தான் இருக்கும். ஏன்னா அப் மூமெண்ட்டில் போயிட்டுருக்குது, எல்லாருமே வந்து ஹையர் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து லோயர் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்படியே அப் மூமெண்ட் கொடுத்து போனாலுமே திருப்பியும் அகெயின் வந்து மார்க்கெட் இந்த 25,350க்கு வந்தே தீரணும். இதுதான் நம்ம கான்செப்ட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க. ப்ளஸ் ட்ரேட் எடுக்க தெரியாமல் எடுத்து எங்கேயும் மாட்டிக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் மணி லாஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.